மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்சான் ஒய்டி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம மோட்டு பசங்க எல்லாருமே வந்துட்டானுங்க. குட்டை பசங்களெல்லாம் ஆச்சு தலைமையில் வச்சு கூட்டின்னு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய 2-3 ஹெலிகாப்டர் இருக்கும். ஸோ இந்த ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் மூலிமா ஸோ இந்த ரேம்பை தான் மக்களை கடந்து போகணும். ஸோ இந்த ரேம்ப் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சரிங்க, இன்னும் நம்ம பாதி ரேம்பே ஒன்றும் பார்த்து முடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிஃப்ட்டை பார்த்தலாம், என்ன கிஃப்ட் கிடைக்க போகுதுன்றதை. ஸோ நம்ம இந்த நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கார், பைக், அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்லாம் இருக்குது. ஸோ அதே போல் மாஸ்டர் ட்ரக்லாம் இருக்குது. ஸோ லாரிலாம் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டு போகலாம் மக்களே. ஸோ யார் பார்த்தீங்கன்னா இந்த லக்கி பர்சன்றது பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ நான் தான் உங்கள் சின்சான். ஸோ நம்ம சின்சான் ஒய்டி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சின்சான் என்ன பிடிக்கும்னாக்கா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் SYTன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு ஹார்ட்டின் இருக்குல்ல, ஒரு ஹார்ட்டின் போட்டு விட்டுருக்க மக்களே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரேம்ப் பார்த்தீங்கன்னா போடுறது ஸோ ரொம்ப சுலபம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் மக்களே. நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி போகிற மாதிரி வரும் மக்களே. ஸோ நெருப்புலலாம் பூந்து போகணும். ஸோ தண்ணிலாம் தாண்டி ஸோ இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூந்து போகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ எப்படி போக போகிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா உண்மையே புரியல. அப்போ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாத்தையும் கடந்து போகிறாங்களா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோட்டு பட்டில் ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா போகிறாங்களா இல்லை யார் பார்த்தீங்கன்னா மண்ணுக்க வீட்டு கீழே உள்ள போகிறாங்க. ஸோ பார்க்கவே சிரிப்பாக இருக்க போது. ஸோ பொறுமையாக பொறுத்துன்னு பார்ப்போம். ஸோ நம்ம தெரிஞ்சு சின்சான்லாம் நிறைய ஃபன் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் சின்சான்லாம் இருக்கா. நம்ம பார்த்தீங்கன்னா சட்டை மாட்டி கூட்டின்னு வந்தாச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் உள்ளே சுற்றிக்கலாம் போகுது மக்களே. ஆக்சுவலி இந்த ரேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பள்ளத்தில் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஃபேன்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபேனெல்லாம் தாண்டி அந்த என் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்குள்ளே பேதி வந்துடும் போல் ஆய் தள்ளி விட்டுருவானுங்க போல். அந்தளவுக்கு இருக்குது இந்த ஒரு ரேம்ப்பு. ஸோ பரவாயில்ல, பெரிய ரேம்ப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போகிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ டைமண்ட்லாம் இருக்குது பார்த்துங்க. ஸோ இந்த ரேம்ப் முடிச்சா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதேற்ற மாதிரி கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய குட்டை பையன் ஜானு பார்த்தீங்கன்னா வரேன்னு சொன்னால் அவனை தலைமையை தட்டி விட்டு நம்ம மோட்டு மாமா போக போகிறாரு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ரேஸ்ல ஃபஸ்ட்டு போகிறது பார்த்தீங்கன்னா மோட்டு மாமாவே போவோம் சொல்லிட்டு ஸோ மோட்டு மாமா அனுப்பிச்சி விட்டாச்சு. ஸோ மோட்டு மாமா தான் மக்களே ஃபஸ்ட்டு போக போகிறாரு. ஸோ ஒரு சாப்பர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பக்கா பார்த்தீங்கன்னா போக போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாருன்றதை பார்த்தீங்கன்னா நீங்களாம் பார்க்க போகிறீங்க. ஸோ மோட்டு மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதெல்லாமே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோட்டு மாமா சாப்பர்லாம் அசால்ட்டாக ஓட்டிடுவார் போல். உங்களுக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா மோட்டு பட்டில் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் பிடிக்கும்னாக்கா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி அப்படியே மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மோட்டு மாமா பக்கா போயிட்டுருக்கிற மக்களே. ஸோ எல்லாருமே மோட்டு மாமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே என்ன பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா SYTன்னு கமெண்ட் பண்ணி இதுக்கெல்லாம் ஒரு ஆட்டினை போட்டு விட்ருங்க. பாப்போம் எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாக என்ன பிடிக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நானும் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மக்களே இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதே போல் ரேம்ப் பிளேஸ் ஸோ புதுசாக ஏகப்பட்ட கண்டென்ட்டும் காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலில் போய் செக் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஓகே மக்களே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ஸோ மேலே பறந்து போக போகிறோம். ஸோ எப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்துடும் கடந்து வந்தாச்சு மக்களே. இன்னும் பார்த்தீங்கன்னா மோட்டு மாமா போகிறா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்க நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சாப்பிட ஓட்டுவார் மக்களே. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடந்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த இடத்த பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டர்னிங்ஸ் இருக்குது. டர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கா மோட்டு மாமா கடந்துட்டாரு. ஸோ இந்த இடத்துல ஹைடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் பைக்கில் அவ்வளோதான் போல் முடிச்சு விட்ருவாங்க. எப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்தாச்சு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத பார்த்தீங்கன்னா. ஆனால் இதில் என்ன பிரச்சனை, டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டேக் ஆஃப் கூட ஈஸியாக தான் இருக்கும். லேண்டிங் தான் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மோட்டு மாமா எப்படி லேண்ட் பண்ண போகிறான்றது பார்த்தீங்கன்னா பார்ப்போம். கிட்டக்கே வந்துட்டாரு. ஃபேன் பகுதியை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டாரு. இன்னும் அந்த கிட்டக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மோட்டு மாமா போனோம். அது போனால் தான் பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ண முடியும் அவரால். ஸோ அவர் பார்ப்போம் எப்படி பார்த்தீங்கன்னா சாப்பிட லேண்ட் பண்ணுறாரா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இது வரலையுமே பார்த்தீங்கன்னா பக்க வக்கீல் இறங்கி லேண்ட் பண்ணிட்டாரு மக்களே. ஸோ கிட்டக்கே வந்துட்டாரு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட்டு, 30 செகண்ட். ஓகே, சூப்பராக பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டாரு. ஸோ பக்கா பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நினச்சதை பார்த்தீங்கன்னா கிட்ட விட்டாரு. கீழே ஊந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடில் ஃபேன் போனதால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத கவுத்துட்டாரு மக்களே. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக லேண்ட் ஆகிட்டு
பண்ணிட்டாரு. சாப்பிட தான் ஆச்சு மட்டையாச்சு கவுண்டிக்கிட்டு. பரவாயில்ல பார்ப்போம், மோட்டு மாமா வின் பண்ணிட்டார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. மற்றவங்களாம் எப்படி போகிறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டில் மாமா போகிறாரு. பட்டில் மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்குமே ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மக்களே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சாப்பிட வச்சுட்டு போகிறாரா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது ரொம்ப கஷ்டம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பயணமாக போயிட்டு இருக்காரு. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு மாமா கம்ப்ளீட் பண்ணாரு. அதே போல் பட்டில் மாமா கம்ப்ளீட் பண்ண ஓகே, பட்டில் மாமா எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பொறுத்துன்னு பார்ப்போம் பட்டில் மாமா எப்படிலாம் போகிறாரு, எந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ப்ளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி சுச்சுவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கடந்து போகிறான்றதை பார்ப்போம். ஓகே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இடிச்சு கீழே வந்துருப்பாரு. ஸோ பரவாயில்ல, நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டு போயிட்டார் மக்களே. ஸோ பரவாயில்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏகப்பட்ட ரேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட் இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பந்தரம் கடந்து வந்துட்டார் மக்களே. மோட்டு மாமா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறாரு. ஸோ பட்டில் மாமா வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் எப்படி ஓட்டுறாருன்றதை. ஸோ பந்தரம் கடந்து வந்துட்டார். மோட்டு மாமா என்னெல்லாம் பண்ணாரோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு கடந்து வந்துட்டார் மக்களே. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டு இருக்காரு. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டில் மாமா பிடிக்குமோ அவங்க எல்லாமே பட்டில் மாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாப்பா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டில் மாமான்னு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு பட்டில் மாமா பிடிக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நானும் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மக்களே. ஸோ பாப்பாவும் பட்டில் மாமா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லா தாங்க போயிட்டுருக்காரு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே ரீச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் இருக்குது. அந்த ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ அதை தாண்டி தான் லேர்ன் பண்ணுறது தான் லைட்டாக கஷ்டம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண தான் சரியாக வராத நேரம். ஸோ புதுசாக மோட்டு மாமாவே வந்து பார்த்தீங்கன்னா தக்க உட்காந்து கற்று விட்டாரு. அந்த மாதிரி மற்றவங்களாம் கற்று விடாம வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணணும். ஓகே பார்ப்போம் பட்டில் மாமா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறாருன்றத. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லேர்ன் பண்ணிட்டார் மக்களே. ஸோ எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது. ஸோ பட்டில் மாமா வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக லேர்ன் பண்ணிட்டாரு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டாரு. கோக்கில் பரவாயில்ல, அந்த ஒரு ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சு கீழே ஊழாமல் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக லேண்ட் ஆகிட்டாரு. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் தான். ஸோ பட்டில் மாமா மோட்டு மாமா ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. ஸோ இன்னும் மற்ற மாமாஸ் எல்லாருமே இருக்கானுங்க. குட்டி பையன் ஜான் மாமா இருக்கான். ஸோ குட்டி பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறானா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கான சாப்பிட சூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ ஜான் மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இதை எடுக்க தெரியல, எனக்கு டேக் ஆஃப் பண்ண தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணை கவிட்டு கீழே வந்துட்டான் மக்களே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் முழுசாக விடல, எப்படியே பேலன்ஸ் பண்ணி மட்டும் மேலே தூக்க பார்க்குறான். ஆனால் அவனால் சுத்தமாக முடியல. அச்சோ மற்றவங்க எல்லாரும் மேலே இடிச்சு தள்ளுறானே. மண்டை பையன் ஓட்ட தெரியாது என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். டேக் ஆஃப் பண்ணணும் பொறுமை முக்கியம். இவன் எல்லாம் ராபடி பண்ணும்போது எந்த சாப்பாடு யூஸ் பண்ணதில்லை நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல டேக் ஆஃப் பண்ணுறது. எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டோம் மக்களே. ஸோ குட்டி பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃபே பண்ண தெரியல, அப்புறம் எப்படி போயிட்டு ஓட்ட போடான்னு தெரியல. புதுசாக விட்டுக்கிட்டு எதாவது காமிச்சு எதாவது கீழே விடாமல் இருந்தால் ரைட்டு. ஸோ போனால் சந்தோஷம் தான். பார்ப்பேன் வந்து போடானா இல்லையான்றதை பார்த்தீங்கன்னா எண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட்லாம் இருக்குது. அந்த டைமண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வக்குள்ளால் எதாவது பண்ணுறேன்ற போகிறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு எப்படி தண்டை போடான்னு சுத்தமாக தெரியல, ஐடியா இல்லை. ஸோ பாப்பா குட்ட பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்றத. ஸோ இதெல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கேன் மக்களே. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு போகணும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகிறானா இல்லையான்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி எப்படி கீழே விட்டான் மக்களே. சங்கட்டமான விஷயம் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துட்டு தான் போகணும். அவன் ஏன் இந்த ஹோல்ஸில் போகணும்னு ட்ரை பண்ணலான்னு தெரியல. நம்ம நார்மலாக மேலே போகலாம், ஹோல்ஸில் போனால் எக்ஸ்ட்ரா கிஃப்ட் கிடையாது சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸில் போக ட்ரை பண்ணுறான். உள்ளே போனால் அது கஷ்டம்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் நம்ம குட்டை பையன் யாருக்கு எவ்வளோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது உள்ளே போகும்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஓட்டவே தெரியல. ஓட்ட தெரிஞ்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகாமல் இருந்தாங்க. ஸோ ஓட்ட தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக ட்ரை பண்ணுறான் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டை பையன் ஜானுக்கு தில்லு பார்த்தீங்களா. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ராபர்ட்ஸ் வந்து அவன் ஈஸியாக போட்டுறான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ குட்டை பையன் ஜான் உள்ளே போகிறானா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டான். பட் ஆனால் இந்த இடத்துல மேலே போயிட்டு கீழே விழுந்துட்டான் மக்களே. ஸோ சங்கட்டமான விஷயம் தான். குட்டை பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதனால் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளோ தான் ஒன்றும் ட்ரை பண்ணி பார்த்தனா ஆனால் வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாமல் வந்து தான் பண்ணிட்டானாக்கா கீழே விழுந்துட்டான் மக்களே. சங்கட்டமான விஷயம் தான். நம்மளோட குட்டை பையன் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒன்று ரெண்டு பிடிப்பு சின்ன மேலே போயிடலாம். ஆனால் அந்த வெடி சவுண்டும் உன்னோட நெருப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுது அவனை.
ஓட்ட மாட்டேங்கிறான். சரியா ஓட்ட முடியல சொல்லப்போனால் அவனுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெளில வந்துட்டான் மக்களே. சீக்கிரம் குதிச்சு அவனே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டான். இந்த ரேம்பில் வந்து இதெல்லாம் யாருமே எலிமினேட் ஆகலை. குட்ட பையன் ஜான் முதல்ல எலிமினேட் ஆகிட்டான் மக்களே. அப்படியே அடுத்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிங்கம் சார் இருக்காரு. ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போலீஸ் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ போலீஸ் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதோட ஏகப்பட்ட ட்ரைனிங்கும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ஒரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டு வருவாங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓட்டி முடிச்சிடுவார். உங்கள் சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்படி என்ன எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ப்போம் யாரை பிடிக்குதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா கால்வாசியை கடந்து வந்துட்டார். இன்னும் முக்கால்வாசி இருக்குது. அதை எப்படி கடந்து போகிறாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து பாருங்க மக்களே. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மற்ற வீடியோஸும் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தினமும் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ பக்கா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. ஸோ இதுலேயுமே அழகாக போயிட்டுருக்காரு. ஸோ பாதிவாசி கடந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியை கடந்து முடிச்சிட்டாரு. ஸோ இன்னும் கால்வாசி தான் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து முடிச்சிட்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் தான் பண்ணணும். லேண்ட் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொதப்புனாங்க. நம்ம சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லேண்ட் பண்ணுறாரு அந்த வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து பார்ப்போம். சிங்கம் சார் இது ஃபேன்லேருந்து கடந்து வந்துட்டாரு. ஸோ கிட்டக்கே வந்துட்டார் மக்களே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லேண்ட் பண்ணுறாருன்றது பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக லேண்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் பொறுத்து இருந்து எப்படி லேண்ட் பண்ணுறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோடலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக லேண்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இறங்கிட்டே இருக்காரு. பரவாயில்ல மக்களே. ஸோ இன்னும் கொண்டுணுன்னா ஸோ எப்படி இறங்குறான்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இன்னும் லைட்டாக கொண்டுணுன்னா இருக்குது. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறாரு. பட் ஆனால் இப்படி தான் இறக்கணும்னு நினைக்கிறேன். ப்ராசஸ் என்னன்னாக்கா ஸோ ரொம்ப வந்து ஸ்லோ பண்ணிட்டு தான் இறக்கணும். மற்ற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்பீட்லேயே இறக்கிட்டாங்க. நல்லா வந்து பார்த்தா கீழே விட்டாங்க போல். நம்மளால் என்ன பண்ணுறா ஸ்லோ பண்ணி கரெக்டாக இறங்கிட்டாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் ப்ராசஸ் நினைக்கிறேன். ஸோ சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இறங்கிட்டார் மக்களே. நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக லேண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணால் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார் மக்களே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்மளுடைய டாக்டர் ஜக்கா தான் இருக்காரு. மறக்காம சிங்கம் சார் இருக்காங்க ஒரு தம்ஸ்அப் கொடுத்துங்க. ஸோ புதுசாக ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருக்காரு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம தம்ஸ்அப் கொடுத்து லைக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா போகிறார் மக்களே. டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. ஸோ டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹெலிகாப்டரே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓட்டுவார்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கடந்து வந்துட்டார் மக்களே. இன்னும் முக்கால்வாசி இருக்குது. ஸோ டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பிடிக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கமெண்ட் செக்ஷன் டாக்டர் ஜக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முக்கால்வாசின்றதோடு வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்துட்டாரு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் இருக்குது மக்களே. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிருக்காரு மக்களே. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோரேமான் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸ்பைடர்மேன் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வரலாம். ஸோ அவங்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் ப்ளேஸ் பண்ணிடலாம் மக்களே. ஸோ மிகவும் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. ஸோ சின்சான் ஓட்டி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பிடிக்கும்ன்ற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தான் உங்கள் சின்சான். ஸோ மறக்காம சின்சான் கண்டென்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அஃபிஷியல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் ஒய்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக லேர்ன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஒரு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களே. ஸோ லேர்ன் பண்ணிடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்குது. ஸோ பக்காவாக போகலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிட்டு கீழே இருக்கணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீட்லேயே கீழே இருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தப்பு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் லேர்ன் பண்ண முடியல. பரவாயில்ல. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி மேலேருந்து மட்டும் ஃபஸ்ட்டில் கீழே கொண்டு வர பார்க்குறாரு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கீழே வந்துட்டே இருக்க மக்களே. ஸோ பரவாயில்ல பக்கம் வந்துட்டு இருக்காரு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டு தான் இருக்குது. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன். ஸோ லேர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு மக்களே. பார்ப்போம். ஸோ நம்மளுடைய டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லேர்ன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் லேர்ன் பண்ணுறாரு. ஸோ கிட்ட வந்துட்டாரு. கீழே ஊந்துறாரோ என்ன கீழே விழமாட்டார் வந்துடுவார் மக்களே. எனக்கு நம்பிக்கை இருக்கே. ஒரு மேலே கிட்ட வந்துட்டாரு. ஒன்று கொண்டுணுன்னா ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டா கீழே அடிக்கலாம்.
சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா விடாது ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரன் பண்ணிட்டார் மக்களே. சூப்பராக இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கா வந்து வின் பண்ணிட்டார் மக்களே. ஸோ வர லெவலு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கஜகிராம் இருக்கான், அதான் நம்மளுடைய கஜகஜா இருக்கான். ஸோ கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்ற பார்த்தலாம். ஸோ மறக்காமல் டாக்டர் ஜக்காக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் உட்காந்துட்டான் மக்களே. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் போக ட்ரை பண்ணுறான். ஸோ ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம்பில் புது ஹெலிகாப்டர் கொடுத்துருக்கான் அவனுக்கு. ஸோ குட்டி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போகிற மாதிரி கொடுத்தாச்சு. அவன் வந்து மண்டப்பேன் கீரைகளாக போட்டுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே வந்து எதுலையுமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அதான் நம்ம கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப மட்டமாக ஓட்டுவான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெலிகாப்டர் கீழே வந்து எதாவது ஆகிடப்படும் சொல்லிட்டு ஸோ தண்ணிலையும் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பலூன் வச்சாச்சு. ஸோ அந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கும் அதுக்கும் ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்கும். ஸோ ஓவர் வெயிட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ கஸ்டமைஸ் ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கஜகஜா ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன் மக்களே. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக ஓட்டினாலும் அவனுக்கும் ஒரு சில ட்ரிக்ஸ் தெரியும். ஸோ அந்த ட்ரிக்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கஜகஜா வின் பண்ணோன்னா இல்லையானு பார்த்துலாம் மக்களே. அவன் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃபும் ஈஸியாக பண்ணிட்டான், கரெக்டாகவும் ஓட்டிட்டான், தூரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டான். கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கிற மக்களே. ஸோ பரவாயில்ல. ஸோ முக்கால்வாசி கடந்து வந்துட்டாரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் இருக்குது. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கடந்து வந்து போயிடுவான்னு நினைக்கிற மக்களே. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ மக்களே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்துட்டாரு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி ஆகணும். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கடந்து இன்னும் கொஞ்சம் எப்படி லேர்ன் பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண போகிறாரு மக்களே. ஸோ வேறு லெவலு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லேர்ன் பண்ணுறாருன்னு பார்த்துடலாம். ஆனால் ஒவ்வொரு ஸ்பீடில் கீழே வந்து குத்திட்டாரு. பரவாயில்ல, எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டாரு மக்களே. கஜகஜா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. ரொம்பவே சூப்பர் இல்லை. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சொல்ல போன மாதிரி ஃபாலோ பண்ணலை. இருந்தாலும் அவர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டாரு. அடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போட்டோன்னு ட்ரை பண்ணிடலாம் ஒரு வாட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஹெலிகாப்டர் வந்து பார்த்தா நம்மளுக்கு கொடுத்தாச்சு. இந்த ஹெலிகாப்டர் வச்சு பார்த்தீங்கன்னா மக்களே ட்ரை பண்ண போகிற மக்களே. நான் வின் பண்ணுறேன் இல்லையா இந்த வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்க. அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதே போல் நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் போட கற்றுட்டு இருக்கோம். மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அப்படியே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நேம் எஸ்ஐடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹார்ட்டின் போட்டு விடுங்க மக்களே. இதெல்லாமே பண்ணிட்டீங்களா? மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டு தட்டி விட்டுருங்க மக்களே. ஓகே மக்களே. அப்படியே வந்து பார்த்தா நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சின்சான் ஒயிட்டி. நான் தான் அவங்க சின்சான். டாட்டா, பை பை.